ஸோ இதுக்கு மேல ஒரு ஒரு செக்மெண்ட் தானே, அது ஆக்ஷன் செக்மெண்ட். நீங்க வந்து இங்க ஒரு சுவரை கொண்டு வருவோம். இங்கே ஆக்ஷனா? இங்கே ஆக்ஷன். அங்க வந்து சுவரை கொண்டு வர போறோம். அந்த சுவர்ல வந்து கண்ணாடி இருக்க போகுது. அந்த கண்ணாடிக்கு பின்னாடி உங்களை பத்தி ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து ரூமர்ஸ், வதந்திகள் வந்து எது எது இருக்கோ அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே. அது பொய்யான வதந்தியா இருந்தா நீங்க உடைச்சிடணும். இதுல உண்மை இருக்குன்னா விட்டுறலாம். அதான் சீக்வன்ஸ். ஓகே. ஸோ அது போயிடலாமாண்ணா? தானா ஆக்ஷன் ஹீரோக்கு ஆக்ஷன் கெட்டப். இதுல என்னது க்ளவுஸா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஒன், கவிதை எழுதுவதில் வல்லவரான சூரி இயற்கை, கிராமம் மற்றும் வாழ்வியல் தொடர்பான பல கவிதைகளை 2 லைன்ல சிரிப்பு வருது படிக்கையிலே எனக்கே. எழுதியிருக்கிறார். தற்பொழுது திரைப்படத்திற்கான கதை ஒன்றை எழுதி வருகிறார். எனக்கு செகண்ட் இது வந்து உண்மைன்னு தெரியும். அந்த லாஸ்ட் நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க தான் சொல்லணும். அது வந்து அது ப்ளீஸ். இல்ல செகண்ட் இருக்கிறதுனால அதை விட்டுருவோம். பரவாயில்ல. சரி ஓகே. லாஸ்ட்டுக்கு ஓகே. கண்டிப்பா திரைப்படத்துக்கான கதை இருக்குது. அந்த கவிதை எழுதுவார் கடவுளே மன்னிச்சிருப்பா. இரண்டாவது, சூரி இரட்டை குழந்தையாக பிறந்தவர். அவரை போலவே இருக்கும் இன்னொருவரை இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் ரகசியமாய் வைத்திருக்கிறார். எப்படி போய் இதெல்லாம் யோசிக்கிறீங்க? அதாவது ஒண்ணு உண்மை ஒண்ணு போய். என் அன்பு தம்பி ராம் லக்ஷ்மணன், நாங்க 2 பேரும் டியூன்ஸ். நாங்க 6 பேர்த்துல ராம் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் என் தம்பி. நான் தான் ராம், லக்ஷ்மணன். ஓகே. ஆனா அது ஓகே, உண்மைதான். அந்த ரகசியம் அவன் எங்கேயும் வரவே மாட்டேன். ரகசியமா நீங்க அதை வச்சிருக்கீங்க. எந்த இடத்துல எங்க மதுரையில ஷூட்டிங் நடக்கும் பார்த்துருப்பேன். தம்பி எஸ்கே படம் நிறைய நடந்துச்சு, மற்ற படமும் நடந்திருக்கு. எந்த ஷூட்டிங்குமே என் வீட்டுல யாரும் வரமாட்டாங்க. அப்படியே பார்ப்பாங்க. தம்பி ஏதாவது பார்ப்பாங்க, என் தம்பி யாராவது ஒருத்தர் வரலாம் கூட கூட்டிட்டு. ஆனா என் அண்ணன் தம்பி யாருமே வரவே மாட்டாங்க. அதுல என் தம்பி லக்ஷ்மணன் எதையுமே விரும்பாதவன். அவன் கடைக்குள்ள ஹோட்டல்ல இருக்கிறப்ப நீங்க போய் அவனை இம்ப்ரெஸ் பண்ணும்ட்டு எதை சொன்னாலும், நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் கூட சொல்லுங்க, ஓகே நல்ல விஷயம், தேங்க்யூ, கொஞ்சம் ஒதுங்குங்க, கஸ்டமரை விடுங்க அப்படிங்க. அவன் தான். ஏன்டா அவனுக்கு அதனால அப்புறம் எந்த இதுவும் வரமாட்டான். 24 வருஷம் தொழில். மற்ற தம்பிகளும் அப்படித்தான். மற்ற தம்பி எங்கேயாவது கூப்பிட்டா வருவாங்க. ஆனா என் தம்பி எங்கேயுமே பேச மாட்டேன். எதுக்கு வர மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நீங்க வாடிக்கைங்க, எதுக்கு வர மாட்டேன். அதனால அவனை மறைச்சு வைக்கிற இதே இல்லை. இன்னைக்கு நாங்கெல்லாம் வெளிச்சத்துல இருக்கோம்னா அது காரணம் அவன் தான். கண்டிப்பா. அவன் தன்னைத்தானே மறைச்சுக்கிட்டு வேணாம் அப்படின்றது எங்களை ஃபுல்லா தூக்கி வெளிச்சத்துல நிப்பாட்டி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கான் தம்பி லட்சுமணன். அது கிடையாது. இப்ப அதை என்ன பண்ணலாம்? ஒண்ணு பொய், அதாவது ரெட்டை குழந்தை உண்மை, மறைச்சிருக்கின்ற பொய். நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலான்னு. அதை உடைக்க வேண்டாம். ஓகே. அந்த மேல தம்பி உண்மையான விஷயம் மேல இருக்கிற அதை உடைக்க. ஓகே.